நம்ம கல்வி அமைச்சர் திரு ராஜ்மோகன் அவர்கள் ஒரு வீடியோ வெளியிட்டிருந்தாங்க. கல்வி திட்டங்களில் என்ன அப்ளை பண்ணணும் அப்படின்னு சொல்லி. நல்லா இருந்துச்சு. பட்டு எந்த அளவுக்கு அது ப்ராக்டிக்கலாக எல்லா ஸ்கூல்லையும் அப்ளை பண்ணுறாங்கன்றது எனக்கு தெரியலை. அப்ளை பண்ண போகிறாங்கன்றது எனக்கு தெரியலை. நான் ஏற்கனவே சொல்லியிருக்கேன், என்னை பொறுத்த வரைக்கும் கல்வி திட்டத்தில் பல மாற்றங்கள் வேணும், பல முன்னேற்றங்கள் வேணும். குறிப்பாக இயற்கை மருத்துவம், இயற்கை வளங்கள் பற்றிய அறிவு, இயற்கை வளங்கள் பற்றிய புரிதல் பள்ளிக்கூடத்திலிருந்தே பிள்ளைகளுக்கு சொல்லிக் கொடுக்கப்பட வேண்டும் அப்படின்றது என்னோடய எதிர்பார்ப்பு, என்னோடய எண்ணம். பொதுவாக பேரண்ட்ஸ் என்ன நினைக்கிறாங்கன்னா, பிள்ளைகளை ஸ்கூலுக்கு அனுப்பிட்டா பிள்ளைக்கு புத்திசாலி ஆயிரும், அறிவாளி ஆயிரும், விஞ்ஞானி ஆயிடுவாங்க அப்படின்னு நம்பிட்டு இருக்காங்க. பட் அந்த பிள்ளைங்க என்ன கற்றுக்குறாங்க அப்படின்றது ஒரு முக்கியமான ஒரு விஷயம் இருக்குது. எல்லா டீச்சர்ஸும் சொல்லிக் கொடுப்பாங்க, எல்லா பேரண்ட்ஸும் சொல்லிக் கொடுப்பாங்க. ஆனால் அந்த பிள்ளை என்ன கற்றுக்குது, அந்த பிள்ளைக்கு என்ன டேலண்ட் இருக்குது அப்படின்றது ரொம்ப முக்கியம். இன்னொன்று டீச்சர்ஸ் பாடத்திட்டத்தை கவர் பண்ணணும், அந்த சிலபஸை கவர் பண்ணணும் அப்படின்ற நோக்கத்தில் தான் இருப்பாங்க. ஒரு சில டீச்சர்ஸ் மட்டும்தான் வாழ்க்கையை கற்றுக் கொடுப்பாங்க பிள்ளைகளுக்கு. பாட புஸ்தகத்தை தாண்டி, பாடத்திட்டங்களை தாண்டி வாழ்க்கையில் என்ன செய்யணும், என்ன செய்யக்கூடாது, எது நல்லது, எது கெட்டதுன்னு சொல்லிக் கொடுக்கக்கூடிய டீச்சர்ஸ் கம்மியாக இருக்காங்க என்னை பொறுத்த வரைக்கும், நான் பார்த்த வரைக்கும். ஸோ அந்த எண்ணிக்கை அதிகரிக்கணும். பாடத்திட்டங்கள் தாண்டி வாழ்க்கையை கற்றுக் கொடுக்கணும். அதில் முக்கிய பங்கு பேரண்ட்ஸ்க்கு இருக்குது. எல்லா விஷயத்தையும் டீச்சரே கற்றுக் கொடுக்க முடியாது. இருக்கக்கூடிய அந்த குறிப்பிட்ட நேரத்தில் எல்லா விஷயத்தையும் டீச்சரால் கற்றுக் கொடுக்க முடியாது. அது ப்ராக்டிக்கலாக சாத்தியமும் இல்லை. ஆனால் பேரண்ட்ஸால் முடியும். ஸோ அதனால் உங்கள் பிள்ளைக்கு வாழ்க்கையை கற்றுக் கொடுங்க. வெறும் பாடப்புஸ்தகம் படிப்பு, மார்க்குன்னு போட்டு டார்ச்சர் பண்ணாதீங்க. எக்ஸாம் முடிஞ்சிட்டா உடனே சொந்தக்காரங்க ஃபோன் போட்டுருது, ஓம் பிள்ளை என்ன மார்க் வாங்கியிருக்கேன், ஓம் பிள்ளை என்ன மார்க் வாங்கியிருக்கு அப்படின்னே போட்டு பிள்ளைகளை டார்ச்சர் பண்ணுறது. மார்க் மட்டுமே வாழ்க்கை கிடையாது. இன்னொன்று, பேரண்ட்ஸ்க்கு என்னோடய ஒப்பீனியன்ஸ் நான் சொல்கிறேன். உங்கள் பிள்ளைகளுக்கு சுயமாக ஒரு தொழிலை கற்றுக் கொடுங்க. கைத்தொழில் ஒன்றை கற்றுக்கொள், கவலை உனக்குள்ளே ஒத்துக்கொள்னு சொல்லி ஒரு தான் சொல்லியிருக்காங்க. அது வாழ்க்கைக்கு ரொம்ப முக்கியம்.